தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2. இறை வார்த்தைகள் 18. ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். ஒளியை படைத்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். காலையையும் மாலையையும் படைத்தவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். எல்லாம் வல்லவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். கருணையும் அன்பும் உன்னை தொடரும் என்று சொன்னவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீரே அனைத்தையும் படைத்தவர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா, ஸ்தோத்திரம். இன்றைய இறை வார்த்தையில் நாங்கள் வாசிக்க கேட்டது போல, இயேசப்பா, திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் திருமண பாக்கியத்தை நீர் அமைத்து கொடுப்பதற்காகவும், நீரே அவற்றை முன்னின்று நடத்துகிற கிருபைகளுக்காகவும், எல்லா பொருளாதார தேவைகளும் சந்திக்கப்படுகிறதற்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்தி, நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறேன் பிதாவே. ஆமேன்.